ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மிஸ்டர் ரெனியன். நான் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்களா, யாழ்ப்பாணம் நொதோஞ்சொலியில் தான் நிற்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் ஃபெக்டா என்ற ஒரு இது ப்ரோக்ராம் வச்சுக்காங்க. இது 2025 இந்த வருஷம் நடக்குது. வருஷம் வருஷம் நடக்கிறதா அப்படி கேள்விப்பட்டு நான் இந்த வருஷம் இந்த வருஷம் மீடியாவாக என்னை கூப்பிட்டுருக்கணும். வாங்க போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குண்டு. சொல்லுங்க, நான் என்ன நடக்குது இப்போ சுற்றி? இப்போ இது வந்து நொதோஞ்சினியில் ஸ்பேஸ் ஃபெஸ்ட் நடந்துட்டு இருக்குல்லடா. இப்போ ஸ்பேஸ் ஃபெஸ்ட்னா என்ன? இப்போ நார்மலாக நாங்கள் அப்டேட் ஆகிட்டோம் தானே. இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன், விஆர் வெர்ச்சுவல் ரியாலிட்டி கன்சோல்ஸை வச்சு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கு தானே, உலகத்துக்கு வெளியில இருக்கு தானே. இப்போ அதுக்கு நாங்கள் போய் எல்லாரும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் தானே, உள்ள எப்படி இருக்கும். அப்போ அதுக்காண்டி ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு உள்ள எப்படி இருக்குமன்றதை வெர்ச்சுவலாக நாங்கள் விஆர்ஸை வச்சு உள்ள நீங்க உள்ள போய் பிக் பண்ணலாம், ஒரு சாமான் எடுக்கலாம், அப்படி அந்த மாதிரி காட்டி கொண்டிருக்கோம். இப்போ அதோட விஆர்ன்றது அதுக்கு மட்டும் யூஸ் பண்றது இல்லை, தெரியும் தானே. விஆர்ன்றது வெர்ச்சுவல் இது இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி காட்டுறதும் புதுசான ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கும் விஆர் யூஸ் பண்ணுறோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? சீரியஸாக நல்லா இருந்தது. எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஒரு காலம் இந்த மெட்டாண்ட ஃபேஸ்புக் இந்த ஒவ்வொரு லான்ச்சும் பார்த்தேன். நான் மெட்டா குவெஸ்ட் 1லேருந்து நான் ஒன்றும் பார்த்தேன் பார்த்தேன். அது 3 தான் நான் பார்த்தேன். 3ல நல்ல பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் ஸ்டார்டிங்கில் போடும்போது ஒரு மாதிரி தலை சுற்றி இருந்தது, தலை சுற்றுற மாதிரி எல்லாம் வந்துட்டு. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான், ஆனால் ஒரு நல்ல பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. மற்றது இப்போ ஸ்பேஸ் ஸ்டேஷன் இப்போ அந்த கருப்பொருள் ரீதியாகவே அவையில் அந்த பெஸ்ட்டாக ஒரு பெர்ஃபார்மெண்ட் பண்ணியிருந்தோம். நல்ல டெவலப்பிங், ஓன் டெவலப்பிங் தான், நல்ல டெவலப்பாக இருந்தது. மற்ற அந்த 3D ஹோலோகிராம்ஸ் ரியல் லைஃப்லேயே நான் ஒரு ஹோலோகிராம் ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது. இது எப்படி இருந்தது உங்களுக்கு? எல்லா ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸுமே கிட்ட வந்தது, எல்லாம் தெரிஞ்சது. கிட்ட தான் எல்லாமே தெரிஞ்சது. இது எனக்கு முதல் முறை இது செஞ்சது. விஆர் யூஸ் பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, இந்த எக்ஸிபிஷன் நல்லா இருந்தது. ஓகே, தேங்க்ஸ். ஓகே ப்ரோ, உங்களோட ப்ராஜெக்ட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. சரி, குட் மார்னிங். நாங்கள் வந்து ஸ்லிட் நொதோஞ்சொலியில் A1 செமஸ்டர் 1 படிக்கிற ஸ்டூடெண்ட். நாங்கள் வந்து எங்களோட FC மொடியூலுக்கு IoT ப்ராஜெக்ட் வந்து செய்கிறதுக்காக நாங்கள் ரியல் டைம் ப்ராப்ளமெண்ட் எடுத்து செஞ்சுருக்கிறோம். இது வந்து ரிப்ரசென்ட் பண்ணுறது வந்து எங்களோட நொதோஞ்சொலி கந்தர்மடம் சந்தி. இதில் வந்து என்னென்னா, ஸ்ரீலங்கன் ரோட் ரூல்ஸின் படி ஸ்ரீலங்கனில் டிராஃபிக் சிஸ்டம் வந்து ஒரு டைமிங் லூப் கண்டிஷன்லாம் வேலை இருக்குது. அப்போ நாங்கள் என்ன இன்னோவேட்டிவ் பண்ணியிருக்கிறோம்னா, இதில் வந்து அல்ட்ராசோனிக் சென்சாரை பார்த்துட்டு டென்சிட்டி பேஸில் அந்த டிராஃபிக் சிஸ்டம் வந்து கிளியரன்ஸ் பண்ணி கொண்டு இருக்கும். இதுல வந்து இப்ப ஒரு சைட்ல வந்து கூட வெஹிக்கிள் நின்றுச்சாங்க. இப்ப இதுல 2 வெஹிக்கிள் நிக்கிறோம்னா முதல்ல இதை கிளியர் பண்ணிட்டு அடுத்த ஒரு வெஹிக்கிள் நிக்கிறோம்னா இதை கிளியர் பண்ணி இதுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி வச்சிருக்கோம். அதை வந்து ஆர்டினோ மெகாக்குள்ள போட்டு வச்சிருக்கோம். ஏன்னா இதுல ஆர்டினோ மெகால வந்து மல்டிபிள் போர்ட்ஸ் பாதிக்கும். அதெல்லாம் நாங்கள் ஆர்டினோ மெகா யூஸ் பண்ண வேண்டியது. இது வந்து ஒரு லூப் கண்டிஷன்லயே நடந்து கொண்டு. இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல டவுட் ஒன்று வரலாம், இப்போ எல்லா இடத்துலையும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வெஹிக்கிள் நின்றுச்சுன்னா இதை முதல் ரிலீஸ் பண்ண முடியும். இது வந்து மேத்தமெட்டிக்ஸ்ல ஒரு இது இருக்கு, ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிக்ஸ் ஒரு பாடம் இருக்கு. அது வந்து பிசி வந்து ஆட்டோமேட்டிக்கா செட்டப் பண்ணும். இப்போ எல்லா இடமும் ஈக்குவல் நம்பர்ஸ்ல இருக்க போறதுனா அது வந்து ஒரு லூப் கண்டிஷன்ல வந்து செட்டப் பண்ணிக்கொண்டே இருக்கு. அதாவது முதல் இதை ரிலீஸ் பண்ணினா ஒரு டைம் லிமிட் கொடுத்தா அடுத்த இதை ரிலீஸ் பண்ணும். இது வந்து ஒரு லூப் கண்டிஷன்லயே செஞ்சு கொண்டே இருக்கு. அதை விட நாங்கள் என்ன டெவலப் பண்ணிக்கணும், ஒரு ஸ்மார்ட் பார்க்கிங் சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணிக்கணும். இந்த பார்க் ஓகே அது வேற எல்லாம் டிஃப்ரெண்ட் ஆச்சு. ஆனால் இன்டகிரேட் பண்ணி ஒரே சிஸ்டத்துல ஓடிடும். இது வந்து ஒரு ஸ்மார்ட் பார்க்கிங் சிஸ்டம் என்ன செய்யும்னா, இப்போ இதுல வந்து இப்போ எங்களோட யூனிக் எல்லாம் 2 பார்க்கிங் ஸ்லாட் வந்து இன்பில்ட்டா இருக்கு. அது வந்து எங்களோட சேர்மனுக்கும் வைஸ் சான்சலருக்கும் கொடுத்தாரு. எங்களோட ஹெச்ஓடியும் கார்ல வந்தாருன்னா அவருடைய டிரைவருக்கு தெரியாது இங்க பார்க்கிங் இருக்க போதும். அப்போ அதுக்காக நாங்கள் ஒரு வெப்பேஜ் டெவலப் பண்ணியிருக்கோம். இந்த வெப்பேஜை ஸ்கேன் பண்ணினோம்னா அந்த வெப்பேஜை கூட்டிட்டு போய் காட்டும். இது பார்க்கிங் ஸ்லாட் வந்து எங்க நொதோஞ்சொலிக்கு அலோகேட் பண்ணியிருக்கு. இப்போ இதுல வந்து நான் ஒரு காரை கொண்டது ஒரு டிரைவர் விட்டாருன்னா இந்த நம்பர் வந்து இருக்கலாம், இது வந்து குறைஞ்சிது. அதாவது இந்த பார்க்கிங் ஸ்லாட் வந்து குறைஞ்சிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தை பிறகு எம்டி ஆன ஃபுல் ஆன உடனே இது காட்டும் பார்க்கிங் ஸ்லாட் ஃபுல், யூ ஹேவ் டு ரிடைரக்ட் டு another பார்க்கிங் ஸ்லாட். அதாவது வேறு பார்க்கிங் ஸ்லாட்டுக்கு அவரை காட்டும். அப்போ டிரைவர் வந்து காரை கொண்டு வந்து இதுக்கு வந்து மினக்கடத்த வேண்டிய தேவையே இருக்காது. டிரைவர் கேம்பஸுக்கு வந்த உடனே இந்த ஸ்கேனை பண்ணால் அவருக்கு எங்கே பார்க்கிங் இருக்கு, எங்கே பார்க்கிங் ஸ்லாட் ஃப்ரீயா இருக்குன்றது முழுக்களையும் காட்டிடும். அதை விட நாங்கள் வந்து டெவலப் பண்ணுற இருக்கு ப்ரோட்டோடைப் ஆச்சுன்னா டைம் லிமிடேஷனால செய்யலாம். அப்படின்னு என்னன்னா, இந்த ஹாஸ்பிட்டல் ரோட்ல எல்லாம் வந்து ஸ்ரீலங்கன் ரோட்ல வந்து
ஹெவி வெஹிக்கிளுக்கு எல்லாத்தையும் 30 to 40 கிலோமீட்டர் போக தான் மேக்ஸிமம் ஸ்பீட் லிமிட். ஆனால் எங்கள் டிரைவர்ஸ் மேலே வந்து அவங்களோட பிரச்சனைகளுக்காக ஸ்பீடாக போகிறோம். அதில் ஹாஸ்பிட்டல் ரோட்டில் வந்து நிறைய ஒரு போலீஸ்மேன் வந்து ஸ்பீடோ மீட்டர் கண் வச்சிருக்கலாம். ஆனால் என்ன பிரச்சனை அவங்களோட ஸ்பீடோ மீட்டர் கண் வந்து 1 to 2 கிலோமீட்டர்ஸ்க்கு வெளியே போகுது. அப்போ 1 to 2 கிலோமீட்டர்ஸுக்கு வராமல் அவங்க வந்து போலீஸ்மேனால் நடையில மீதில் நிற்கிறாங்க. நாங்கள் இதில் வந்து 2 IR சென்சாரை டெவலப் பண்ணுற பிளான்ல இருக்கிறோம். அது என்னென்னா ஸ்கேன் பண்ணிட்டு இப்போ ஒரு பைக்காரர் வந்து ஸ்பீடாக வந்துட்டாருண்டா அவர் 40 கிலோமீட்டர் ஸ்பீட் லிமிட் இருக்கிற இடத்துல 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்தாருண்டா அவருக்கு தெரியுமா அது பிள்ளைங்க. ஆனா போலீஸ்மேனால பிடிக்கலாம் போனா அந்த IR சென்சார் வந்து கேப்சர் பண்ணிடும். அப்ப நீங்க ஒரு டவுட் கேட்கலாமா அந்த இவர் தான் பாராரு என்ன கண்டுபிடிக்கணும். அதுக்காக நான் என்னன்னா ஒரு கேமரா சிஸ்டம் ஒன்று இருக்கு. அது வந்து அவர் நம்பர் பிளேட்டை வந்து கேப்சர் பண்ணிடும். அந்த நம்பர் பிளேட்டையும் கேப்சர் பண்ணிட்டு அவர் வர ஸ்பீடையும் கேப்சர் பண்ணிட்டு வெப்சைட்டுக்கால போய் அவர்கிட்ட போலீஸ்காரர்கிட்ட இதுக்கு கொடுத்துடும். இவர் இந்த பைக்காரர் இவ்வளவு ஸ்பீட்ல வந்துட்டாரு. அப்ப அந்த போலீஸ்மேன் எங்க நின்றாலும் வேலை பிடிச்சு ஃபைன் பண்ணலாம். இல்லாட்டி ஆக்ஷன் என்ன ஆக்ஷன் அதுக்கு ப்ராப்பர் ஆக்ஷன் வந்து எடுக்கலாம். இவ்வளவு தான் எங்களோட கான்செப்டா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா சோலார் ட்ராக்கர். இப்போ சோலார் ட்ராக்கர்னா ஒரு சூரியகாந்தி இப்போ எப்படி சூரியனை பார்த்து கொண்டு வருது அதே மாதிரி இது செய்யப்படும். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நார்மலா எல்லா டைம் சோலார் இப்படி ஒரு இதெல்லாம் ஓரியன்டேஷன்லாம் கூட்டியிருக்காங்க. அப்படி கூட்டியிருக்கீங்க எங்களுக்கு என்ன பிரச்சனைனா இப்போ சோலார் ஃபுல் எஃபிஷியன்சியா பாதிக்கலாம். இப்போ பாத்தீங்களா லைட் கொஞ்சம் கொஞ்சமா கூடி ஒரு கட்டத்துல ஃபுல் பவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும். இதால நாங்க சோலார் எஃபிஷியன்டா பாய்க்கலாம் இருக்கோம். பட் இந்த சோலார் ட்ராக்கரை வச்சு பாவிக்க எங்களுக்கு என்ன லாபம்னா பாத்தீங்கன்னா இப்ப லோடா என்ன இந்த லைட் எங்கே வருதோ அந்த இது அந்த ட்ரெயிலோட அது ட்ராக் பண்ணி கொண்டு போகும் சூரியகாந்தி பூ. ரெண்டுக்கு பாத்தீங்கன்னா நாங்க மேக்ஸிமம் பவர் ஜென்ரேட் பண்ண முடியாது. அப்படி ஜென்ரேட் பண்ற பவரை பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா கன்ஸ்டன்டா ஒரு லைட் ஒன்று எரியுது பாருங்க. ஓகே நார்மலா அப்படி லைட் நார்மல் நாங்க அப்படி செய்யணும். நாங்க கன்ஸ்டன்டான ஒரு எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணிடலாம். ஓகே தேங்க்ஸ். வந்து ஹோம் ஆட்டோமேஷன் மாதிரி ஸ்மார்ட் ஸ்டடி ஸ்பேஸ் சுவிட்ச் ஒன்றுமே யூஸ் பண்ண தேவையில்லை. அல்ட்ராசோனிக்கான சென்சஸ் யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து RFID கார்டு, இது RFID டேக், இது RFID சென்சர். இது வச்சு ஓப்பன் பண்ணி தான் உள்ள ஓப்பன் வரலாம். RFID விசா கார்டு அது மாதிரி டேக் இது வச்சு தான் ஓப்பன் ஆகும். சில மாதிரி டோர் க்ளோஸ் ஆகும். இது வந்து PAS சென்சர். இது என்னன்னா மோஷன் டிடெக்ட் பண்றது. இங்க ஒரு ஆள் வந்து நின்றா தான் சரௌண்டிங் ஒரு ஆள் வந்துட்டாருண்டா சரௌண்டிங் ஏரியா தெரியும். இரவுல நைட் லேம்ப் போட்டிருக்கேன். இது வந்து எல்டிஆருக்கு நான் இரவுல நைட் லேம்ப் தேவை, பகல்ல தேவையில்லை. இந்த அதே 30 செகண்ட்ல தண்டை வரல நின்று. இது வந்து டஸ்ட்பின் ஏன் ஓப்பன்ல வச்சுக்கேன்னா இந்த இதுல உள்ள வச்சிருக்கிற காட்டுறது இது காலை அமர்த்தி திறக்கிற மாதிரி இங்க போய் நின்றாலே ஓப்பன் ஆகும். அதே நேரம் இது வந்து இதேன்னு போட்டிருக்கா இது இப்போ ஏசி. இப்போ வோல்டேஜ் குறைஞ்சிட்டு என்ன எல்லாம் காட்டி இப்போ இதில் வந்து இருக்கேக்க இந்த சத்தம் கேட்குது. இது வோல்டேஜ் ஏசி வந்து இதில் வந்து இருந்தோடனே ஏசி ஒர்க் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். அதே நேரம் 20 ரூபா இது டெம்பரேச்சர் சென்சார் 20 ரூபாய்க்கு மேலே இருந்தால் தானே ஏசி ஒர்க் ஆகும், 20 கீழே ஏசி ஒர்க் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. உண்மையாக நாங்கள் இது ரெண்டும் யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கோம். உண்மையாக இருக்க எங்களுக்கு நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தது வாய்ஸ் ரெகக்னைசர், வாய்ஸில் இல்லாமல் எங்களுக்கு அது இன்னும் கிடைக்கல. அது கிடைச்சதுன்னா ஆர்டர் பண்ணியிருக்கோம், இன்னும் நிறைய இல்லை. அது போட்டுதோம்னா வாய்ஸ்லேயே சொல்கிறது சுவிட்ச் ஆன் த ஃபேன், சுவிட்ச் ஆன் த லைட், டோர் க்ளோஸ் சொன்னால் தானே வரல ஆட்டோமேட்டிக்காக. இது வந்து ஸ்மார்ட் மெடிசின் ரிமைண்டர். இது என்ன செய்யணும்னா வந்து இப்போ நாங்கள் வந்து வேலைக்கு போகிறோம், விளையாடிக்கு வெளியில் போகிறோம்னா வந்து டெலிகிராம் குரூப்ல வந்து அலாம் வந்து செட் பண்ணலாம். இப்போ இந்த அலாம் செட் பண்ணிட்டு நாங்கள் போனோம்னா அந்த குறிப்பிட்ட டைமுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த அலாம் வந்து அடிக்கும். பஸ்ஸர் பெருசாக வந்து சத்தம் போயிடும். இப்போ அந்த வயது போனாங்க வந்து வீட்டிலேயே படுத்துருக்காங்க வந்து ஏதாவது இந்த ஞாபகம் மறதி இல்லாட்டிக்கு வந்து இந்த பஸ்ஸர் சத்தத்துக்கு ஒழும்பி அந்த இதில் இங்கே வந்து இதில் மெடிசன் நாங்கள் போடுவோம். இங்கே இந்த மெடிசனை வந்து சிவப்பு மோட்டர் வந்து தள்ளிக்குள்ளே விடுது. ஸோ அது வந்து அந்த மெடிசனை வந்து எடுக்கும். அந்த மெடிசன் எடுக்க மாட்டோம்னா அந்த பஸ்ஸர் வந்து சத்தம் போடும். சப்போஸ் அந்த மெடிசனை வந்து அவர் எடுக்காட்டிக்கு எங்களுக்கு வந்து ஃபோனுக்கு மெசேஜ் வரும், அவர் அந்த மெடிசன் வந்து எடுக்கணும். ஸோ நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு